ஓகே ப்ரோ, சரி ப்ரோ, ஓகே 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 ஓகே, பை பை பை, நெக்ஸ்ட் டைம் பேசிக்கலாம், ஓகேவா? ஸோ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், அப்புறமா பேசிக்கலாம், ஓகே பாய். என்ன இது, என்ன டிஸ்பிளே வர மாட்டேங்குது ப்ரோ? நீங்கள் கட் பண்ணுங்க ப்ரோ, இப்போ நான் ஃபோன் கட் பண்ண முடியலனால. என்ன ப்ரோ இது, டிஸ்பிளே வர மாட்டேங்குது. ஓகே. ஸோ கைஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கோம். பிகாஸ் வந்து நீங்கள் ஃபோன் பேசிட்டே இருப்பீங்க, ஃபோன் பேசிட்டு கட் பண்ண உடனே உங்களால் கட் பண்ண முடியாது, டிஸ்பிளே வரவே வராது. ஸோ இதுக்கான ப்ராப்ளம் என்ன ரீசன் சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ சில பேருக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோன் பேசிட்டு லாக் ஓப்பன் பண்ணி கட் பண்ண முடியாது. அவங்க கட் பண்ணாதான் கட் ஆகும், நீங்கள் வந்து கட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து சில ஃபோன் வந்து நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு லாக் ஓப்பன் பண்ணிக்க பாருங்க. லாக் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும், அது வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லாக் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது, இது என்ன ப்ராப்ளம், என்ன ரீசனு, எதுக்காக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, இதுக்கான சொல்யூஷன் என்னது, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என் பேர் முகமது சுபான், நீங்கள் பார்க்குற சுபு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராக்ஸி சென்சர் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ப்ராக்ஸி சென்சர்னா என்னது, அது வந்தால் நம்மளுக்கு என்ன ஃபோனில் என்னென்ன ப்ராப்ளம் நம்ம ஃபோனில் இருக்கும், அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, ஸோ ப்ராக்ஸி சென்சரோட ஃபுல் மீனிங்கு, அதோட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும், எல்லாமே டீட்டெயிலாகவே இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராக்ஸி சென்சர் ப்ராப்ளம் வந்தால் என்னென்ன ப்ராப்ளம் நம்ம ஃபோன்ல வரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராக்ஸி சென்சர்னா என்னது. ஸோ ப்ராக்ஸி சென்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்ஸி சென்சர் எல்லா ஃபோன்லையுமே, ஸ்மார்ட் ஃபோன் எல்லா ஃபோன்லையுமே ப்ராக்ஸி சென்சர் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ராக்ஸி சென்சர்னாக்கா, நீங்கள் வந்து ஃபோன் பேசும்போது உங்களுக்கு காதில் வைக்கும் போது ஃபோன் இந்த மாதிரி வச்சிங்கனாக்கா ஆஃப் ஆகிடும், இப்படி எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆன் ஆகிடும். ஸோ ஃபோனோட வந்து மேலே வந்து டாப்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 டாட்ஸ் இருக்கும், அந்த டாட் தான் உங்களுக்கு ப்ராக்ஸி சென்சர். ஸோ அந்த சென்சர் ப்ராப்ளம் இருந்தால் உங்கள் ஃபோனில் என்னென்ன யூஸ் ஆகாதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோன் காதில் வைக்க பாருங்க, ஃபோன் காதில் வைக்கும் போது ஆஃப் ஆகும், இப்படி எடுத்தா ஆன் ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். நம்பர் 1 ப்ராப்ளம் இது வரும். நெக்ஸ்ட் நம்பர் 2 ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோன் நீங்கள் வந்து லாக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு மறுபடியும் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணி லாக் ஓப்பன் பண்ண போய் பாருங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் காட்டும், சென்சர் ப்ராப்ளம் வந்துருக்கு. சரி, இந்த மாதிரி சிம்பிள் காட்டும், இல்லை வால்யூம் பட்டன் அப் டவுன் ப்ரெஸ் பண்ண சொல்லி, இல்லை டவுன் பண்ண ப்ரெஸ் பண்ண சொல்லும். ஸோ ப்ராக்ஸி சென்சர் ப்ராப்ளம் வந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன, நம்பர் 3 ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேஸ் ஐடி லாக் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஃபேஸ் ஐடி வச்சுக்கோங்க, ஃபேஸ் ஐடி இருக்கும்ல, அது உங்களுக்கு யூஸ் ஆகவே ஆகாது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ப்ராக்ஸி சென்சரில் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ ப்ராக்ஸி சென்சர் உங்களுக்கு ஃபோனில் ஒர்க் ஆகலை. இது வந்து மோஸ்ட்லி எப்படி ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மோஸ்ட்லி வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் ஆகும். பிகாஸ் வந்து உங்கள் ஃபோன் வந்து போர்ஸாக கீழே வந்துருக்கும், இல்லை தண்ணியில் போட்டிருப்பீங்க, எதனா போட்டிருப்பீங்க, அப்போ அந்த சென்சர் இருக்கு பாருங்க, அந்த சென்சர் வந்து ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். உங்களுக்கே தெரியாமல் அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். மோஸ்ட்லி வந்து டிஸ்பிளே மாற்றதுக்கு அப்புறமா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து ஃபோன் டிஸ்பிளே மாற்றும் போது அந்த ப்ராக்ஸி சென்சர் கரெக்டாக க்ளீன் பண்ணி மாட்டலைனாக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ நீங்களும் அவங்க ஃபோன் மாற்றும் போது, ஃபோனில் டிஸ்பிளே மாற்றும் போது நீங்கள் சொல்லணும், இந்த மாதிரி ப்ராக்ஸி சென்சரை கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணி போடுவோம் சொல்லி சொல்லணும். அதே மாதிரி ப்ராக்ஸி சென்சர் ப்ராப்ளம் வந்து இன்னொரு ரீசன் இருக்குது கைஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வந்து ப்ராக்ஸி சென்சர் இல்லாமலே நீங்கள் வந்து ஃபோன் டிஸ்பிளே மாற்ற போகிறீங்க. ஸோ டிஸ்பிளே மாற்றும் போது அந்த சென்சருக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ரப்பர் மாதிரி இருக்கும், சின்னதாக ஒரு ரப்பர் இருக்கும். அந்த ரப்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராக்ஸி சென்சர் யூஸ் ஆகும். ஸோ அந்த ரப்பர் அதில் கண்டிப்பாக போடணும். அவங்க டிஸ்பிளே சர்வீஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்கள்ட்டே சொல்லிடணும் இந்த மாதிரி ப்ராப்ளம், அந்த வந்து ப்ராக்ஸி சென்சருக்கு மேலே சின்னதாக ஒரு ரப்பர் வரும், அந்த ரப்பர் அதில் அவங்க போட்டால் மட்டும் தான் யூஸ் ஆகும். அவங்க அது போடலைன்னா அந்த ப்ராக்ஸி சென்சர் யூஸ் ஆகவே ஆகாது. பிகாஸ் வந்து சென்சருக்கு வந்து சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து அந்த ப்ராக்ஸி சென்சர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராக்ஸி சென்சர் காதில் வைக்கும் போது யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராக்ஸி சென்சர் ப்ராப்ளம் இன்னொன்று என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஃபோனோட டிஸ்பிளே இருக்கு பாருங்க, அந்த டிஸ்பிளே வந்து சில ஃபோனுக்கு வந்து தூக்கின்னு வந்துடும். அதே டிஸ்பிளே வந்து ஃப்ரேம்லேருந்து தூக்கின்னு வந்துடும். ஸோ தூக்கின்னு வரும்போது என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சென்சருக்கும் அந்த டிஸ்பிளேக்கும் கேப் வந்துடும். லைட்டாக கூட கேப் வந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராக்ஸி சென்சர் யூஸ் ஆகவே ஆகாது. அதே மாதிரி வந்து டிஸ்பிளே பேஸ்ட் காஞ்சிட்டு பாருங்க, அதுக்கப்புறமா அவங்க அந்த டிஸ்பிளே தூக்கிட்டு வரும்போது என்ன, அந்த ப்ராக்ஸி சென்சருக்கும் டிஸ்பிளே வந்து நிறைய கேப் வரும். அந்த கேப் இருந்தால் மட்டும் யூஸ் ஆகவே ஆகாது. அதே மாதிரி கேப் வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ஃபுல்லாகவே டஸ்ட்டு போயிட்டு என்ன அந்த ப்ராக்ஸி சென்சர் ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிடும். ஸோ பிளாக் பண்ணும்போது என்ன, அந்த ப்ராக்ஸி சென்சர் யூஸ் ஆகவே ஆகாது. இந்த மாதிரிலாம் ரீசன்ஸ் தான் இருக்குது. சென்சருக்கு மேலே வந்து டெம்பர் வந்தால் உங்களுக்கு வந்து ப்ராக்ஸி சென்சர் யூஸ் ஆகவே ஆகாது. சில ஃபோன் வந்து வேறு மாடல் மாற்றிலாம் டெம்பர் போடுவாங்க ப்ரோ. வேறு மாடல் மாற்றி போடுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த டெம்பர் வந்து அந்த ப்ராக்ஸி சென்சருக்கு மேலே வந்ததுன்னா அவங்க சென்சர் யூஸ் ஆகி, சில ஃபோன் சென்சர் யூஸ் ஆகும், சில ஃபோன் சென்சர் யூஸ் ஆகாது. இது வந்து சில ஃபோனோட சென்சர் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும், அதனால தான் யூஸ் ஆகாது. சில ஃபோனுக்கு யூஸ் ஆகிடும், சில ஃபோனுக்கு யூஸ் ஆகாது.
ஸோ ப்ராக்ஸி சென்சர் மேலே அவங்க டெம்பர் வச்சுருந்தாங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் ஆகும். ஸோ ப்ராக்ஸி சென்சர்ஸ்க்கு ப்ராப்ளம் வருது நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்குது. இந்த சில ரீசன்ஸ்லாம் மெயின் ரீசன்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ இதில் சொல்லியிருக்கிறேன். ஒன்று வந்து டிஸ்பிளே தூக்கிட்டு வரக்கூடாது, அதே மாதிரி அதுக்கு மேலே டெம்பர் கிளாஸ் நீங்கள் ஒட்டக்கூடாது. இப்போ அந்த டிஸ்பிளே தூக்கிட்டு வரும்போது என்ன உள்ள டஸ்ட்டு கண்டிப்பாக போகும். அப்போ அந்த டிஸ்பிளே தூக்கிட்டு வரும்போது நீங்கள் உடனே போயிட்டு கடையில் போய்ட்டு ரீபேஸ்டிங் பண்ணிடணும். ஸோ இப்போ வர ஃபோனுக்கு எல்லாத்துக்குமே வைப்பாங்க ப்ராக்ஸி சென்சர் ப்ராப்ளம் வரும் இருக்கும். பிகாஸ் வந்து இப்போ வர ஃபோனில் எல்லாத்துக்குமே டிஸ்பிளே நிறைய ஃபோனுக்கு தூக்கிட்டு வருது, எல்லா ஃபோனுக்குமே தூக்கிட்டு வருது. யூஸ் பண்ண ஒரு 6 months to 1 year ஃபோன் யூஸ் பண்ணிங்கனாக்கா அந்த டிஸ்பிளே தூக்கிட்டு வருது. பிகாஸ் வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகும் பாருங்க. அந்த ஹீட்னஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிஸ்பிளேயோட பேஸ்ட் இருக்கு பாருங்க, சரௌண்டிங்ல பேஸ்ட், அந்த பேஸ்ட் வந்து மெல்ட் ஆகும். ஸோ மெல்ட் ஆகும் போது என்ன ஆகும், அந்த டிஸ்பிளே தூக்கிட்டு வரும். ஸோ எல்லா ஃபோனுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வருது. நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ரீபேஸ்டிங் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். ரீபேஸ்டிங் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளம் வரவே வராது. அதே மாதிரி நீங்கள் ரீபேஸ்டிங் பண்ணும்போது அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஃபுல்லாக கழட்டிட்டு ஃப்ரேம் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக பேஸ்ட் போட்டு தான் அவங்க வந்து பேக் பண்ண சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா சும்மா மேலே விட்டுமா அப்படியே பேஸ்ட் ஒட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். ஃபுல்லாக கழட்டிட்டு அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது என்ன அந்த பக்காவாக ஃபிட்டிங்கும் அதே மாதிரி அந்த ப்ராக்ஸி சென்சர் கூட பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும். ஸோ அதே அப்படியே மேலே விட்டுமா நீங்கள் போட்டிங்கனாக்கா அந்த ப்ராக்ஸி சென்சர் யூஸ் ஆகவே ஆகுது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் கிரியேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ப்ராக்ஸி சென்சர் ப்ராப்ளம் வர ரீசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் இந்த வீடியோவில் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லை சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ எதுனா டவுட்டாக இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வந்து ரிப்ளை பண்ணுவேன். வேறு எதனா உங்களுக்கு கொஸ்டின் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். என் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா அதில் கூட நீங்கள் இந்த மெசேஜ் பண்ணிக்கலாம். எதனா ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பண்ணுவேன், இல்லைனா ரிப்ளை கூட பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் சொல்ல வந்தாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு சேனல் வந்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.